ஹாய், இது பார்வையற்ற பாவையின் குரல். நாம என்னைக்காவது நினைச்சு பார்த்துருப்போமா, நம்மளுக்கு திடீர்னு கண் பார்வை போகும், அதுக்கப்புறம் நம்ம எப்படி வாழ போறோம் அப்படின்னு நம்ம யாராவது நினைச்சு பார்த்துருக்கோமா? இல்ல நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தாங்க நானும். எனக்கு திடீர்னு கண் பார்வை போகும், அதனால நான் என்ன கஷ்டப்படுவேன் அப்படின்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்தது கிடையாது. அப்படி ஒரு நாள் தான் என் லைஃப்ல வந்துச்சு. திடீர்னு என் 2 கண் பார்வையும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் எப்படி வாழணும் அப்படின்ற ஒரு ஐடியாவே எனக்கே தெரியாம இருந்துச்சு. நான் எப்படி சூசைட்ல அந்த தாட்ஸ்லேருந்து வெளியே வந்தேன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். அப்புறம் எனக்கான ஒரு தொடுதல் உணர்வு வர்றது அதெல்லாமே எனக்கு ஈஸியாக என்னால் பழக முடியல. இதுக்கான ஐடியா கூட எனக்கு சுத்தமாக இல்லை. ஏன்னா நம்ம கண் பார்வை தெரிஞ்சிருக்கும் போது நம்ம இதை பற்றி யோசிச்சிருக்கவே மாட்டோம் இல்லையா? நான் டாக்டர்ஸ்கிட்ட போய் கேட்டப்போ கூட அவங்களுக்கு கூட ஐடியா இல்லை. எந்த மாதிரி இடத்துல போய் இது மாதிரி கிளாஸ் இருக்கா என்னன்னு கேட்கும்போது அவங்களுக்கு கூட அந்த மாதிரி ஐடியா இல்லை. எனக்கு என்ன பண்ணனே கன்ஃபியூஸாக இருந்தது. என் ஹஸ்பண்டுக்குமே அது என்னை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது அவருக்கே தெரியல. ரொம்ப ரொம்ப பிரச்சனையில் இருந்தேன், ரொம்ப தனிமையில் இருந்தேன். எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே தான் இருப்பேன். நம்மளால் எதுவுமே முடியல, நம்ம எதுக்குமே லாய்க்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இப்போ நிறைய டெக்னாலஜி வந்துருச்சுல, அந்த டெக்னாலஜி என்ன மாதிரி ஆளுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது நீங்களாம் தெரிஞ்சுக்கணும். ஏஐ மூலியமாக நான் சர்ச் பண்ணி, வாய்ஸ் மூலிமா நான் சர்ச் பண்ணி, நான் மதுரையில் ஐஏபின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குங்க. அங்கே போனேன். நான் ஜஸ்ட் எதுக்காக அங்கே போனேன்னா, அங்கே என்ன மாதிரி கண் தெரியாத பிள்ளைங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஹாஸ்டலில் போய் அவங்களோட நான் மீட் பண்ணி கொஞ்சம் நேரம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னா எனக்கு கொஞ்சம் மைண்ட் சேஞ்ச் ஆகும் அப்படின்ற ரீசனுக்காக தான் நான் போனேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு பாதி கண் பார்வை வந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேங்க. ஏன்னா அங்கே இருக்க குழந்தைங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. நான் உங்ககிட்ட பேசும்போது, அம்மா நீங்கள் எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த உலகம் ரொம்ப அழகானது, இந்த உலகம் தனி அழகானதுமா, நம்ம ஜாலியாக வாழலாம். பார்வை உள்ளவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி நம்ம மொபைல் யூஸ் பண்ணலாம், நம்ம நடக்கலாம், எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லும்போது எனக்கே அப்போ தான் எனக்கு தெரியும், மொபைல் யூஸ் பண்ணலாமா, கண்ணு தெரியாமல் மொபைல் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தான் சொல்கிறாங்க, மொபைலில் இந்த மாதிரி டாக் பேக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அக்சஸ்பிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை வச்சு ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பொண்ணுங்களோட பேசும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த பொண்ணுங்க அது எதுக்குமே கவலைப்பட மாட்டாங்க. அவ்வளோ அழகாக பாட்டு பாடுறாங்க, அவ்வளோ அழகாக ஜாலியாக இருக்காங்க. சுற்றி இருக்க யாரையுமே பற்றி கவலையே கிடையாது. ஏன்னா சுற்றி இருக்க யாருமே நம்மளுக்கு தெரியாது பார்த்தீங்களா? அதனால் எதையுமே பற்றி கவலையப்படாமல் அவ்வளோ ஜாலியாக இருந்தாங்க. அவங்கள்ட்ட பேசுனதுக்கு அப்புறமா எனக்கு நிஜமாகவே 50% எனக்கு பார்வை கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலுங்க. நான் அடிக்கடி அங்கே போகிறதுக்கு எனக்கு அங்கே மேனேஜ்மெண்ட்டில் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஆனால் என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் ஆள் இல்லாமல் இருக்குது. ஆனால் நாங்கள் போயிட்டா எனக்கு 100% எனக்கு விசன் வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நம்மளோட மனசு தானே நம்மளுக்கு எல்லாத்துக்குமே காரணம். இப்போ என் மனசில் நான் பார்வை இல்லாதவ அப்படின்னு சொல்லி நான் என் மனசில் நினச்சிட்டாலே நான் அந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழலாம்ல. இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கனாலேயே எனக்கு அந்த தாட் எனக்கு அதிகம் வருதில்லை. இருந்தாலும் நான் அங்கே போனேன்னா இன்னும் என்னை நான் டெவலப் பண்ணிக்கலாம்னு நம்புகிறேன். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா, இல்லை யாராவது உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க யாராவது இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப தேவைப்படுதுங்க. ஏன்னா என் தனிமையை போக்கிக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காகவும் உங்களோட ஆதரவு எனக்கு தேவைப்படுது. ஸோ மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா.